கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 18வது வார்த்தையிலே, நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர் என்று வேதவசனம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுவை பற்றி நமக்கு தெரியும். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் தீமைகளை விட்டு விலகிறவனும் நல்ல சுத்த மனதுள்ளவர்களாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்தார்? பிசாசுடைய கையிலே அவரை சோதிக்கும்படியாக கொடுக்கிறார். அப்படி சோதனையின் மத்தியிலே சகலதையும் நஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற அந்த யோபுவை பார்க்க சோவர் என்ற தன்னுடைய சிநேகிதன் கடந்து வந்தான். ஆனால் தன்னுடைய அந்த நண்பன் வந்திருந்து கொண்டு தன்னை பலவாறு வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அதன் இடையில் அவர் சொல்லுகிறார், நீர் என்ன தவறு செய்தீரோ அதை கர்த்தருடைய சன்னிதானத்திலே சொல்லி மாப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மன்னிப்பார், மன்னித்து உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல தடவைகளில் நாமும் அதே மாதிரி தான் செய்யாத தவறுகளுக்கு நாம் குற்றங்களை செய்யாதிருந்தும் நாம் அதற்கான வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது, அதனுடைய சிக்ஷைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்து நிற்கிறவர்கள் அன்னைக்கு நம்முடைய நல்ல நண்பனாக இருக்கிறவர்கள் வரை வந்து, நீ என்ன தவறு செய்தாய், அதனால் உனக்கு இது நேரிட்டது என்று பல நேரங்களில் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படுகிற என்று காண்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறது, தேவனுக்கு பற்றும் பயத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் திடமனதாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் வேதனைப்படுகிற ஒரு நண்பனை காணும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நேராக போகும் பொழுது எப்படி நாம் சொல்லுகிறோம்? அவருடைய வேதனையின் மத்தியில் அவர்களை முறிவு கட்டுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து போகிறதா, அதுவா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வேதனை வருத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா என்று நாம் நம்மை தானே சோதனை செய்து அறிய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் திடமனதாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நாம் ஒவ்வொருவரும் திடமனதுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த வேதத்தை கேட்டுக்கொண்டிருந்த மத பிள்ளைகளை மத கரங்கள் தருகிறேன். ஆண்டவரையும் வலது கரம் பிடித்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். செய்யாத தவறுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையாக இருக்கவும், ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் என்று ஆண்டவர் இப்போ நம்பிக்கை எப்பொழுதும் இவர்களுடன் இருந்து சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யும். எங்களுடைய வாயிலிருந்து அடுத்தவர்களுக்கு நேராக வருகிற வார்த்தைகள் அவருடைய முறிவுகளை கட்டுவதாக, அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை சமாதானத்தை அருளுவதாக இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதிதாரின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.